சாருங்கிற பொண்ணு சென்னையை சேர்ந்தவங்க. அவங்களோட பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமங்க. இவங்களோட அப்பா அம்மா சாரு எல்லாருமே சென்னையில் தான் இருக்கிறாங்க. அப்பப்போ இவங்களோட ஊருக்கு வந்துட்டு போகிறது வழக்கம். ஒரு நாள் சாருவோட வீட்டில் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் துணிமணியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாருக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஸ்கூல் விட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராங்க. சாருவோட அம்மா சாருவையும் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, நேற்று ஈவினிங் 6 மணி வரைக்கும் நல்லா இருந்த அவங்க மாமா, அதாவது இவங்களுக்கு ஃபோன்லாம் போட்டிருக்கிறாரு. அவங்க ஊரில் திருவிழாவை பற்றி சில விஷயங்கள்லாம் இவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட அப்படியே சாருக்கிட்டையுமே அவங்க பேசியிருக்கிறாங்க, அவங்க வீட்டாட்கள்லாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு அவங்களோட மாமா இறந்ததை கேள்விப்பட்டதும் இவங்களாலேயே அதை ஏற்றுக்க முடியலை. எப்படி நல்லா இருந்த மனுஷன், அவருக்கு ஹார்ட் அட்டாக்கோ எதுவுமே கிடையாது. கேட்டால் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. ஃபஸ்ட் அட்டாக்லேயே ஒரு மனுஷன் இறந்துருக்கிறாரு. அது வினோதமாக இருந்திருக்குதுங்க சாருக்கு. இப்போது இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போய் இறங்குறாங்க. ஆக்சுவலாக சென்னையிலேருந்து போனதில் சாருவோட அப்பா, சாருவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொந்தக்காரங்களில் ஒரு ஆன்ட்டியும் வந்திருக்கிறாங்க அவங்க கூட சென்னையிலேருந்து. இப்போ இவங்க 4 பேருமே மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வர வழியிலேயே இந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, சாருவோட அம்மாவோட ஃப்ரெண்டு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மதுரையில் போய் இறங்குறதுக்கே 10-10:30 மணி ஆகிரும். எப்படினாலும் அங்கே இந்த சைடு வந்து பஸ்ஸு இருக்காது. நைட் நேரத்தில் நம்ம ரூம் எடுத்தும் தங்க முடியாது. அதே நேரத்தில் வேறு எதனா டவுன் பஸ் வந்தால் கூட ஏறி போயிட்டு மெயின் ரோட்டில் இறங்கி 5 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே நடந்து போகணும். அந்த ரோடே ரொம்ப மோசமான ரோடு. நான் ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம ரூம் எடுத்தும் தங்க முடியாது. 2ஆம் கட்ட சூழ்நிலையில் நம்ம எதுவுமே பிளான் பண்ணாமல் கிளம்பி வந்துட்டோம்ப்பா. எனக்கு மதுரையில் வந்து ஒரு பையன், தெரிஞ்ச பையன் இருக்கிறான். அவனுமே சொந்தக்கார பையன்தான். அவனுமே இந்த சாவு வீட்டுக்கு வந்து வரேன்னு சொல்லியிருக்கிறான். அதனால் அவனே கார் எடுத்துகிட்டு வரேன்ட்டு இருக்கிறான். டவேரா காரில் அவன் டிரைவ் பண்ணுவான். ஆல்ரெடி அவன் டிரைவராக தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எங்கே மதுரையில் அவர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் இவங்க எல்லாருமே பிக்கப் பண்ண வரதா சொல்லி நைட்டு 10:30 மணிக்கு கேப் டிரைவர் வந்து இவங்களை, அதாவது அவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தர், இவங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்பில். இப்போது அந்த டவேரா வண்டியில் டிரைவர், சாருவோட வீட்டிலேருந்து வந்த 4 பேர், அந்த ஆன்ட்டியை சேர்த்து மொத்தம் 5 பேர் பைபாஸில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள அப்பப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு நார்மலாக தாங்க போயிட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பைபாஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை இறங்குது. இந்த ஒத்தையடி பாதைக்குள்ளே அடுத்து 8 கிலோமீட்டர், அதாவது 8 கிலோமீட்டர் தாண்டி தான் இவங்க போக வேண்டியவங்களோட வீடு இருக்குது, ஊர் இருக்குது. இந்த 8 கிலோமீட்டருமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருட்டி போய், இந்த ஊருக்குள்ள ஒத்தையடி பாதையெல்லாம் வந்து நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, கருவேல மரமும் பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஏரியா. அங்கங்கே ஒரு பனை மரமும் இருக்குதுங்க. இந்த ரோட்டுக்குள்ளே கார் போய்கிட்டு இருக்குது. அந்த ரோடே ஒரு மாதிரி குண்டும் குழியுமாக தான் இருந்திருக்குது. ஊரை சுற்றி பார்த்தா எங்கேயுமே எதுவுமே தெரியலை. தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டு சின்னதாக எரியுது. அதுதான் இவங்க போக வேண்டிய ஊர். அப்போ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருட்டு தான். இவங்களோட வண்டியிலேருந்து வர அந்த டவேரா கார்லேருந்து வர வெளிச்சத்தில் தான் இவங்க பார்த்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பேய்னா பயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த ஒரு சஃபரிங்கில் தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த டவேரா வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த ஒரு வண்டியுமே வரலை. இந்த வண்டி மட்டும்தான் அந்த ஒத்தையடி பாதையில் தனியாக போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது சாரு லெஃப்ட் சைடில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு பாட்டி மட்டும் ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டி எப்படி இருக்கிறாங்கன்னா, வெள்ளை முடி வச்சுக்கிட்டு, பெரிய முடியாம், கீழே கால் வரைக்கும் முடி இருக்குதான், அந்தளவுக்கு வெள்ளை முடி வச்சுக்கிட்டு, உள்ள ப்ளவுஸ் போடல, சாரீ மட்டும் கட்டியிருக்கிறாங்க. பழைய இந்த காட்டன் சாரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சாரீ கட்டியிருக்கிறாங்க. கையில் ஒரு குச்சி வச்சுருக்கிறாங்க. கூன் உளுந்து மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முன்னாடி அடிக்கிற லைட்டு வெளிச்சத்தில் அந்த பாட்டியை நல்லாவே பார்த்துருக்குறாங்க சாரு. அங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் சைடில் அந்த வண்டி அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போதும் அந்த பாட்டியோட முகத்தை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த விண்டோக்கு வெளியே தான் அந்த பாட்டி கிராஸ் ஆகி போவாங்க. அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி பார்த்தா அந்த பாட்டிக்கு முகமே இல்லையாங்க. ஒரு மாதிரி பிளாங்காக இருந்திருக்குது. கையுமே ஒரு மாதிரி விரல்கள்லாம் இல்லாமல், விரல்லாம் துண்டிக்கப்பட்டு ஒரு 2-3 விரல் தான் அந்த குச்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு முகமே இல்லை. இதை பார்த்ததுமே சாருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மாவை பயந்து போய் கையை வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. இவங்க உள்ளங்கையெல்லாம் வேர்த்துருக்கதே அப்போ தான் சாருக்கு தெரியுது. பயத்தில் காரில் ஏசி போட்டு தான் போகிறாங்க. அப்படியுமே இந்த பொண்ணுக்கு முகம், உள்ளங்கையெல்லாம் வேர்த்துருக்குது. இங்கே நடந்த இந்த சம்பவத்தை சாரு மட்டும் பார்க்கல, அவங்களோட அம்மாவும் பார்த்துருக்குறாங்க. அவங்களுமே ஒரு மாதிரி அரண்டு போய் உட்காந்துருக்குறாங்க. இப்போது முன்னாடி உட்காந்துருக்கிற சாருவோட அப்பா, என்னாச்சு 2 பேரும் அமைதியாக வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது 2 பேரும் ஒட்டுக்கா சொல்லியிருக்கிறாங்க,
இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம், ஒரு பாட்டி நடந்து போனாங்களே பார்த்தீங்களா, நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு முகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சாருவோட அப்பாவும் முன்னாடி உட்காந்துருக்கிற டிரைவர் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு மாதிரி பயந்து போய் இவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. இப்போ அந்த டிரைவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஏங்க என்னோட கண்ணுக்கு யாருமே தெரியலை, சாருவோட அப்பா கண்ணுக்கும் யாருமே தெரியலை, முன்னாடி உட்காந்துருக்குறாங்க டிரைவரோட கண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு விசிபிள் ஆகும் இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு. அதுவும் இவங்களோட லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த ஏரியாலேயே, வேறு எந்த போஸ்ட் லைட்டும் கிடையாது, முன்னாடி பின்னாடி வெஹிக்கிள்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் உங்கள் 2 பேரோட கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பயந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா, இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்த ஏரியா இந்த ஊரோட சுடுகாட்டு ஏரியா. இந்த ஏரியாவில் எதையாச்சும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து வெளியே காட்டிக்காதீங்க, எங்ககிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அமானுஷங்கள் இந்த ஏரியாவில் நடந்திருக்குன்னு இது நாள் வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயந்து போய் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு கந்தசஷ்டி கவசம்லாம் போட்டு விட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டே தான் அந்த இறந்தவங்க வீட்டுக்கே போயிருக்கிறாங்க. சாருவும் அவங்களோட ஃபேமிலியும் அந்த டவேரா காரில் ஒரு வழியாக அவங்க மாமா டெத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. கிராமத்தில் வெளியே மெயின் வாசலை ஓப்பன் பண்ணோன்னையும் உள்ளே ஒரு ஹால் இருக்கும், நீட்டுக்காக தான் போகுமா, நடுவில் ஒரு ஹால் இருக்கும், அதுக்கு பின்னாடி கொல்லப்புறம் கதவு. இதுதான் அவங்க வீட்டோட அமைப்பு. அந்த லாஸ்ட் கொல்லப்புற கதவுக்கு முன்னாடி இருக்கிற ஹாலில் தான் அவங்களோட மாமாவோட டெட் பாடியை வச்சுருக்கிறாங்க. அங்கே இறந்து போனவரோட ஒய்ஃப், அதாவது சாருவோட அத்தை, அவங்களோட 8 வயசு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அப்புறம் அவங்களோட ஆன்ட்டி, அதாவது சாருவோட அத்தையோட ஆன்ட்டி ஒருத்தவங்க, இவங்க தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகி ஹாலில் கொஞ்சம் பேர், வெளியே கொஞ்சம் பேர்னு சொல்லிட்டு பாதி பேர் முழிச்சிருக்கிறாங்க, பாதி பேர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மாமா டெட் பாடிக்கு பக்கத்தில் அவங்க அத்தை, அவங்களோட குழந்தை 8 வயசு பெண் குழந்தை, அந்த ஆன்ட்டி 3 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இதில் இறந்து போனவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட ஆன்ட்டியும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போது காலையில் தான் அவரோட பாடியை எடுக்க போகிறதா சொல்லிட்டாங்க. ஏன்னா மெயினான ஒருத்தவங்க, இவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பாடி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருந்துருக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. சாருக்கும் சாருவோட அம்மாவுக்கும் தூக்கமே வரலை. என்னதான் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க பயப்படாதீங்க, இது வந்து இந்த எல்லை பகுதியை தாண்டி வந்தப்போ அந்த பேயை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்குறாங்கன்னு சொன்னாலும் லைவாக பார்த்த ஒருத்தவங்களுக்கு அந்த இமேஜின்லேருந்து வெளியே வர்றது கஷ்டம். அதுவும் எப்பேற்பட்ட ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்குறாங்க, இறந்து போன ஒருத்தவங்களோட வீட்டில் போய் உட்காந்துருக்குறாங்க, எப்படி தூக்கம் வரும்? 2 பேருமே பொண்ணுங்க. நைட்டு முழுக்க அவங்க அம்மாவும் பொண்ணும் முழிச்சே தான் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. கண்ணை மட்டும் மூடி கந்த சஷ்டி கவசம் அவங்களோட சாமி இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அலறி அடிச்சுக்கிட்டு அவங்களோட அத்தையும், சாருவோட அத்தையும் அவங்களோட ஆன்ட்டியும் அந்த 8 வயசு குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு வேமா ஓடி வந்திருக்கிறாங்க. அதில் அந்த ஆன்ட்டி கால் தவறி கீழே விழுந்து அவங்க கத்துன கத்துல அங்க இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சிருக்காங்க. இறந்து போனவரோட பாடி உள்ளதான் இருக்குது, வெளியே வாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷமா சாருவோட அத்தையும் அவங்களோட ஆன்ட்டியும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரலையாங்க. அவங்க அத்தை என்னதான் கீழே தடுக்கி விழுந்து அடிபட்டாலும் அது அவங்களுக்கு பெருசா தெரியல. அவங்க அந்த பயத்துல இருந்து இன்னும் வெளியே வரல. அப்ப எதை பார்த்து பயந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எல்லாருமே வெளியே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை மட்டும் உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கிறாங்க. நைட்டு 12:30 மணிக்கு அவங்க அழுகிறத பார்த்து எந்திரிச்சு அந்த ஆன்ட்டி ஆறுதல் சொல்லிட்டு, மாமா படுத்துரு, காலையில பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் அழுக வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அழுகிறத பார்த்து சில விஷயங்கள், நினைவுகள் எல்லாம் சொல்லி அழுகும்போது யாராக இருந்தாலுமே அழுக வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது இவங்களுக்கும் அழுக வந்துடுது. அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே சாருவோட அத்தை அழுகுறல நிப்பாட்டிடுறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க அந்த ஆன்ட்டி லைட்டாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கையை அழுத்தி பிடிச்சிருக்கிறாங்க சாருவோட அத்தை. அவங்க பயத்தில் என்னாச்சோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சாருவோட அத்தை அழுகையை நிப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆன்ட்டி கிட்ட. இவங்க 2 பேரும் அழுகையை நிப்பாட்டினதுக்கு அப்புறமாவும் அந்த ஹாலில், டெட் பாடி இருக்கிற அந்த ஹாலில் இப்படி ஒரு அழுகுறல் கேட்குது. யாரோ ஒரு பொண்ணு அந்த ரூம்குள்ளே உட்காந்து அந்த பாடிக்கு பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த குரல் பயங்கரமா கேட்குது. சாருவோட அத்தையும் அவங்களோட ஆன்ட்டிக்கும் இந்த குரல் கேட்டதுக்கு அப்புறமா பயந்து போய் அலறி அடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த 8 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அப்பதான் அவங்க கீழே விழுந்திருக்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, வயசான ஒரு பாட்டியும் இருக்கிறாங்க இவங்களோட வீட்டில். அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க குடும்பத்தில் மூத்தவங்க, இது வந்து இறந்து போனார் இல்லையா சாருவோட மாமா, அவரோட தங்கச்சியோட ஆத்மா. அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் ஊற்றி அவங்க எரிச்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால சூசைட் பண்ணி இறந்துட்டா. அவளுக்கு
இவன்னா ரொம்ப பிடிக்கும். அதை இறந்து போன இவர் இருக்கார் இல்லையா சாருவோட மாமா, அவரை ரொம்ப பிடிக்குமா. அவரோட சாவுக்கு இறந்து போனவங்க தங்கச்சியோட ஆத்மா தான் இங்கே வந்து உட்காந்து அழுகுதுங்கிற மாதிரி அவங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையா பொய்யாங்கிறது சாருக்கோ அவங்களோட அத்தை யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த வீட்டில் இருந்தவங்க யாருமே தூங்கலைங்க. அடுத்த நாள் வர வேண்டியவங்க ஊர்லேருந்து வந்துடுறாங்க. அவங்க மாமாவோட டெட் பாடியை தூக்கிக்கிட்டு ரிச்சுவல் பண்ணுவாங்க இல்லையா, சில சடங்கு முறைகள்லாம் பண்ணுவாங்க. ஏரியாவோட முக்கில் போயிட்டு அவரோட அந்த பாடைம்பாங்க இல்லையா, அவரை தூக்கிட்டு போகிற அந்த பாடையை கீழே வச்சு அவரை சுற்றிலும் இந்த தண்ணியெலாம் தெளித்து பொம்பளை ஆளுங்கெல்லாம் இந்த முக்கை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. அது போக கடுகுலாம் போட்டுக்கிட்டே போவாங்க. இந்த வீட்டுக்கு இறந்து போன ஆத்மா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஐதீகம், இவங்களால நம்பப்படுற ஒரு விஷயம். எல்லா இறந்தவங்க வீட்லேயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு முந்தின கதைகள்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கடுகுகளை போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா, அப்புறம் அந்த எள்ளுன்னு சொல்லுவாங்க, எள்ளு கடுகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க. போட்டு போனோம் அப்படின்னா சுடுகாட்டில் இருந்து எரிஞ்சு போன ஆத்மா 18 நாளைக்கு, அதாவது இந்த 16வது நாள் காரியம் 18 நாள் காரியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காரியத்து வரைக்குமே நம்மளை சுற்றி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து வேற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது அதே மாதிரி இந்த கடுகெல்லாம் போட்டு போகிற இடத்துல, அதாவது இந்த சடங்குகள்லாம் முடிச்சுட்டு முக்கில் வச்சு இந்த பாடையை தூக்குறதுக்கு 5 பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. தூக்க முடியலைங்க. பாடி ஒரு மாதிரி செம்ம வெயிட்டாக இருந்திருக்குது. 7-8 பேர் சேர்ந்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, தூக்க முடியலை. இவங்க குடும்பத்தில் இருக்கிற அதே ஒரு பாட்டி, இவன் ஏதோ ஒரு நிறைவேறாத ஒரு ஆசையோட இறந்துட்டான், இவனோட ஆத்மா இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, இவனை எடுக்க விட மாட்டான், இந்த இடத்துலேருந்து இவனை வந்து எடுக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி அழுக ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம் வருது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த ஊரை சேர்ந்த ஒரு முதியவர், அதாவது கொஞ்சம் பெரியவர், அந்த ஊரில் இந்த பேய் ஓட்டுறது சில காரியங்கள்லாம் அவர் தான் பண்ணுவாராங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்து அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. கருப்பு எள்ளில் தண்ணி விட்டு சில சடங்கு முறைகள்லாம் பண்ணிட்டு இப்போ தூக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க தூக்குனா 6 பேர் சேர்ந்து அந்த டெட் பாடியை தூக்கிட்டாங்களாங்க. ஒரு மாதிரி வினோதமாக இருக்குல்ல, ஆனால் இது உண்மையாகவே நடந்திருக்குதுங்க. அந்த பாடியை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது அந்த ஊரில். இது அந்த ஊரை சேர்ந்த எல்லாருக்குமே தெரியுமா? இதே மாதிரி உங்களோட ஏரியாலேயோ இல்லை உங்களோட ஊர்லேயோ நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு வழியாக சாருவோட மாமாவை சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு அவரோட அந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சாருவோட மாமா வீட்டில் தான் எல்லாருமே தங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் ஈவினிங் தான் சாருவோட வீட்டில் எல்லாருமே கிளம்ப போகிறாங்க. இந்த கேபில் வந்தாங்க இல்லையா அங்கேருந்து டவேரால, அவங்க எல்லாருமே அடுத்த நாள் நைட்டு தான் கிளம்ப போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு மிட் நைட் 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. சாருவோட அத்தை, அவங்களோட ஆன்ட்டி, அவங்களோட அந்த குழந்தை, இவங்க தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க டெட் பாடியை வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு ஹால், அந்த ஹாலில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் அவங்க 3 பேரும் படுத்துருக்குறாங்க. மிட் நைட் 1லேருந்து 1:30 மணிக்குள்ளே அவங்க பாடியை வச்சுருந்தாங்க இல்லையா டெட் பாடியை, அந்த இடத்துல, அதாவது அந்த ஹாலில் யாரோ ஒருத்தவங்க இப்படி கொலுசு போட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லாவே கேட்குது, நார்மலான கொலுசு சவுண்டு கிடையாதுங்க, பயங்கரமாக கேட்குது. இதில் பயந்து போய் எந்திரிச்ச சாருவோட அத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க ஆன்ட்டியை எழுப்பலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிட்டாங்க. இந்த குழந்தை வேற அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை எப்படி வெளியே தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் பயந்து போய் உட்காந்துருந்துருக்குறாங்க. வெளியே ஹாலில் இவ்வளோ பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹாலில் இருந்தோ ஆள் வந்திருக்கணும் இல்லையா? யாருமே வரலன்னா என்ன அர்த்தம்? இவங்களை தவிர்த்து வேற யாருக்குமே அந்த கொலுசு சவுண்டு கேட்கலன்னு அர்த்தம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போய் அவங்களோட குழந்தைய தூக்கலாம்னு சொல்லிட்டு கையை வைக்கும் போது தான் தெரியுது அந்த குழந்தையும் முடிச்சு தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ பேசுறாங்க. அந்த குழந்தை டபுள் வாய்ஸ்ல பேசுது. சாருவோட அத்தைக்கும் அவங்க ஆன்ட்டிக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா அது, என்னென்னமோ குழம்பிக்கிட்டு இருக்கிறா, வெளியே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இறந்து போன அவங்க அப்பாவோட ஆத்மா வந்துருந்துச்சுன்னா எதுக்கு வெளியே கொலுசு சத்தம் கேட்கணும்? ஒருவேளை இவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த பெரிய பாட்டி சொல்ற மாதிரி அவங்களோட தங்கச்சி இங்க வந்திருந்தாங்கன்னா எதனால அவங்க அண்ணனோட பாடியை கொண்டு போய் எரிச்சதுக்கு அப்புறமாவும் அவங்களோட ஆத்மா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும்? ஒண்ணுமே புரியல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல சாருவோட அத்தை கத்துறாங்க, காப்பாத்துங்க, யாருக்காச்சும் கேக்குதா? வெளியே வந்து கொலுசு சத்தம் கேக்குது, உங்களுக்குலாம் கேக்குதா? நான் கத்துறது கேக்குதா? கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன், கொஞ்சம் ரூமுக்கு வெளியே வந்து யாராச்சும் குரல் கொடுங்களேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஆன்ட்டியும் கத்துறாங்க, அவங்களோட ஆன்ட்டியும் கத்துறாங்க. இந்த குழந்தை மட்டும் இவங்க அவ்வளோ கத்தியும் அப்படியே படுத்துருக்குதாங்க. அது கொஞ்சம் கூட மூச்சு பேச்சு இல்லாம, ஆனா வாய் மட்டும் ஏதோ ஒன்று உளறிக்கிட்டே இருக்குது. கண்ணு மட்டும் மேல 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 அப்படியே ஒரு மாதிரி இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்குதான் கண்ணிமை மட்டும். அதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்குது, குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சா, இறக்க போறாளான்னு சொல்லிட்டு. இப்போ வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்து
குரல் கொடுத்து கதவை தட்டினதுக்கு அப்புறமா பயந்து போய் 2 நிமிஷம் கழித்து தான் திறந்துருக்கிறாங்க, அவங்களாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யாரோட காதுக்குமே இந்த கொலுசு சத்தம் கேட்கல, நீ கத்துன சத்தமும் கதவு போட்டு உடைச்ச சத்தம் மட்டும் தான் எங்களுக்கு கேட்டிருக்கு. எதனால் சாருவோட அத்தைக்கும் அவங்க கூட இருக்கிற ஆன்ட்டிக்கு மட்டும் வெளியே இந்த கொலுசு சத்தம் கேட்கணும்? அவங்களோட குழந்தை எதனால் விஸ்பரிங் பண்ணணும்? இது அவங்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்திருக்குதுங்க விடிகிற வரைக்கும். ஏன்னா விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அரண்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு விபூதிலாம் போட்டு விட்டு பேசாமல் படுக்க வச்சுட்டு அந்த பாட்டி இவங்களோட ரூமில் தான் படுத்துருக்குறாங்க. இந்த மூத்த பாட்டியும் அவங்களோட ரூமில் போய் படுத்துறாங்க, இல்லை ஹாலில் படுத்துருக்குறாங்க. மெயின் டோர் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. இப்போது மிட் நைட் ஒரு 2லேருந்து 2:30 மணி இருக்குமாங்க. இந்த டைமிங்கில் எல்லாருக்குமே கேட்டிருக்குது வெளியே கொலுசு சத்தம். அதாவது சாருவோட அத்தைக்கும் அவங்க ஆன்ட்டிக்கும் கேட்ட அதே கொலுசு சத்தம் இவங்க எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அர்த்த ராத்திரியில், அதாவது மிட் நைட்டில் யார் கொலுசு போட்டு இவ்வளோ பயங்கரமாக ஒரு மாதிரி அழுதுகிட்டு வீட்டை சுற்றி சுற்றி வருவா? இவங்களுக்கு அள்ளு இல்லையாங்க சாருக்கும் சாருவோட அம்மாவுக்கும். வரும்போதில் ஆரம்பித்து போகிற வரைக்குமே அவங்களுக்கு இப்படி அமானுஷமாக தான் நடந்திருக்குது அவங்களோட ஊரில். அடுத்த நாள் நைட்டு, அதாவது ஈவினிங்குள்ளேயே எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கு தான் சாருவோட ஃபேமிலி, அந்த டவேரால ஸ்டார்டிங்கில் வந்தாங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி கிளம்புறாங்க அந்த ஊரில் இருந்து. அப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு 10 வீடுங்க, இந்த 10 வீடுங்களை தாண்டி தான், அந்த ஏரியாவை தாண்டி தான் இவங்க வெளியே போகணும். மறுபடியும் அந்த ஒத்தையடி பாதை ஆரம்பிக்கும். 8 கிலோமீட்டருக்கு அப்புறமா தான் மதுரை அந்த பைபாஸ் வருமா. இப்போது அந்த ஊர் எல்லையை தாண்டும் போது அந்த 10 வீடுகளில் ஒரு வீட்டில் ஒரு பாட்டி, வயசான பாட்டி, முடியெல்லாம் நிறையா வெள்ளை முடி வச்சுக்கிட்டு, தோல்லாம் ஒரு மாதிரி சுருக்கத்தோட, கை கால்லாம் அந்த உலக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலக்கையை வச்சு இடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க, பாக்கு உலக்கன்னு சொல்லிட்டு. அதை வச்சு இடிச்சிட்டு இருக்கும்போது இப்போவும் சாருவோட அம்மாவும் சாருவும் தான் அந்த பாட்டியை பார்க்குறாங்க. இந்த பாட்டிக்கு முகமெல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி கோரமாக இருந்திருக்குது. வயசானவங்க கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. சிலரோட முகம் வயசானவங்கள கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தொங்குங்க. பார்த்தாலே ஒரு சிலருக்குலாம் அந்த குழந்தைங்களாம் பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தோல்லாம் தொங்கிடும். அதை வந்து நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. வயசானதுக்கப்புறமா ஒரு ஏஜை தாண்டினதுக்கப்புறமா எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது அதே மாதிரி ஒரு பாட்டி உட்காந்துருக்குறாங்க, வச்ச கண்ணை எடுக்காமல் இவங்களையே பாயிண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிரைவரே சொல்கிறாரு, என்ன அந்த பாட்டி உங்கள் கண்ணுக்கும் தெரிஞ்சாங்களா இப்போது அப்படின்ட்டு. ஆமாம் தெரிஞ்சாங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க ஆத்மா கிடையாதுல, பேய் கிடையாதுலன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வெளியே உட்காந்து இடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டில் ஆட்களே கிடையாது. அந்த வீட்டில் இருந்த தாத்தா பாட்டி 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்களோட பேத்தி ஒருத்தவங்க சென்னையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த சொத்து. அவங்க இதை எதுவுமே கேர் பண்ணாமல் இங்கே வந்து பார்க்காம அப்படியே விட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி பாலடைஞ்ச போன வீடு மாதிரி தான் இருக்குமாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே இறந்து போன அந்த தாத்தாவோட ஆத்மாவையும் பாட்டியோட ஆத்மாவையும் அடிக்கடி பார்த்ததா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அந்த பாட்டியை தான் சாருவும் அவங்களோட அம்மாவும் பார்த்தாங்களா, இல்லை உண்மையாகவே வேறு எதனா ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்களாங்கிறது சாருக்கு தெரியாது. ஆனால் இவங்க போன அந்த டைமிங்கில் அந்த ஊரே வெறிச்சோடி போய் தான் கிடக்குது. அந்த ஏரியாவில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வீடுங்க எல்லாத்துலேயுமே விளக்கெல்லாம் அணைஞ்சி எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்களே வெளியே, யாருமே வெளியே இல்லை. ஏன்னா ஊர் எல்லை வரப்போகுது. இந்த வீடுங்களை தாண்டினா அப்படியே காட்டுப்பகுதி தான். அதனாலேயே ஒரு 8-8:30க்குள்ளலாம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே எப்படி ஒரு பாட்டி வந்து உட்கார முடியும்? இவங்க அதை பற்றி எந்த ஒரு யோசனையை வைக்காமல் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வரைக்குமே இவங்களுக்கு அந்த ஒத்தையடி பாதையில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. நிறையா பேர் நடந்து போகிற மாதிரி இருந்திருக்குது. விஷுவலாக பார்க்கும்போது, சைடில் பார்க்கும்போது அவங்களாம் இல்லை. யாரோ ஒருத்தவங்க நடு ரோட்டில் உட்காந்து அழுதுகிட்டுலாம் இருந்திருக்கிறாங்க. சத்தம் எல்லாருக்குமே கேட்குதான். ஏசி போட மாட்டாங்க ஊர் சைட்லலாம், ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு வெளிக்காற்று தான் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பயந்து போய் அழுகுரல் இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் பார்த்ததுனால நைட் நேரத்தில் ஏசியை போட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க இவங்களோட வீட்டிலேருந்து போனவங்க எல்லாருமே. அவ்வளோதாங்க, சாருவோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஸ்டோரியை என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்டோரிலாம் வந்திருக்குதுங்க, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்.
ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்டில் நாகராணிங்கிறவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அதை பார்க்கும்போது ஒரு பயமும் இருந்துச்சு, அது போக பாவமாகவும் இருந்துச்சுங்க. என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் புதுசாக வீட்டுக்கு போகக்கூடாது. இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, நான் அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த நேரத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம்னு இருக்கும்போது நான் இந்த வீடை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு வாடகைக்கோ இல்லை புது வீட்டுக்கோ புதுசாக வாங்கி நம்ம கட்டின வீடாகவே இருந்தாலும் அதுக்கு போகக்கூடாது. அப்படி ஒரு மித்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 ஸ்டோரிக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா, அந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட மாமியார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட பொண்ணு இருப்பாங்க இல்லையா, மாமியாரோட பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களும் மாசமாக இருக்கிறாங்கங்கிற காரணத்தினால மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க. அம்மா, நீங்கள் தனியாக ஒரு குடுத்தனம் போயிருங்க, என் பிள்ளை இங்கே இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், 2 ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஒரே வீட்டில் இருக்க முடியாதுமா, கம்ஃபர்டபுளாக இருக்காதுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கே நிறையா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சுற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது இவங்களுக்கு புரிகிறதுக்கே 20 நாள் ஆயிருக்குது. நாகராணியை பொறுத்த வரைக்கும் மாமியார் நம்ம மேலே கேர் பண்ணி நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க போல இருக்குது, பொண்ணோட நல்லதுக்கும் சொல்கிறாங்க, நம்மளோட நல்லதுக்கும் சொல்கிறாங்கன்னு தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இவங்களுக்கு புரிய வந்திருக்குது, இவங்களோட ஹஸ்பண்ட் வெளியே போகக்கூடாது, அப்படி போனோன்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் நல்லது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேம்மா, நீயே சொல்லியிருக்கியே, ஆல்ரெடி இப்போ மாதமாக இருக்கும்போது ஆல்ரெடி அவங்களோட தங்கச்சி மாதமாக இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு 2வது குழந்தை அது மாதமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் கேட்கும்போது மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நான்லாம் தனியாக இருந்திருக்கிறேனே, என்னோடய மாமியார்லாம் என்னை அப்படி தான் தனியாக அனுப்பிடுவாங்க, நாங்கள் புதுசாக ஒரு வீடு வாடகை பிடிச்சி போயெல்லாம் இருந்திருக்கோமே, 7வது மாதம்லாம் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. இவங்களுக்கு பச்சையாக தெரிஞ்சது வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறாங்கன்ட்டு வேறு ஒரு வீடை பார்த்து இவங்க போனதுக்கப்புறமா, அதாவது இந்த வீடை பார்த்து போய் 20 நாள் ஆகுது, வேறு ஒரு புது வீட்டுக்கு நாகராணியும் அவங்களோட ஹஸ்பண்டும் தனி கொடுத்தன போயிடுறாங்க. மாதமாக இருக்கிறாங்க நாகராணி 4 மாதம். அந்த புது வீட்டுக்கு போய் அடுத்த 20 நாளில் நாகராணிக்கு அபார்ட் ஆகுதுங்க. குழந்தை எதனால் அபார்ட் ஆச்சுங்கிறது அவங்களால கணிக்கவே முடியலை. ஏன்னா அவங்க இது நாள் வரைக்கும் இந்த 4 மாதமுமே பண்ண ஸ்கேனில் பார்த்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு குறையும் சொன்னது கிடையாது. சின்னதாக கூட ஒரு டேப்லெட் இதுக்காண்டி நீங்கள் எடுத்துக்கணும், இது ரொம்ப டேஞ்சரான விஷயம், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை டாக்டர்ஸ். ஆனால் அந்த பொண்ணோட குழந்தை 20 நாளுக்கு அப்புறமா, இந்த வீட்டுக்கு போய் 20 நாளுக்கு அப்புறமா அபார்ட் ஆயிடுது. இது அந்த டாக்டர்ஸாலேயே ஏற்றுக்க முடியலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த்தியாக இருந்த ஒரு குழந்தை திடீர்னு அபார்ட் ஆகிருக்குன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ தப்பாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலையா குழந்தைய, இல்லை உருண்டு படுத்திங்களா, கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டிங்களா, யாரோ ஒருத்தவங்க எத்தனை மாதிரி ஒரு விஷயந்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தாங்க இருந்திருக்குது இந்த பொண்ணுக்கு, நாகராணிங்கிறவங்களுக்கு. அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியலை. இதிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் சொன்னதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் ஆகிருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே இது மித்தா, இல்லை இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வேறு வீட்டுக்கு போகக்கூடாதா? உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. அந்த மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் ஜானிங்கிற ஒரு பையன் எங்களோட டீமில் இருப்பான். இன்னும் மேபி அந்த வீடியோ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், வரும்போது பாருங்கள். அந்த பையனுக்கு நடந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணான். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போது அதாவது இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸுக்கு நாங்கள் சில கேம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் மொட்டை மாடியில் வச்சு. அப்போம்போது அந்த பையன் என்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணான். என் ஃப்ரெண்டு தான், நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணான். அவனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்லாம் நான் உங்களுக்கு நரேட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் ஆரணிங்கிற ஊரை சேர்ந்தவன் தான் இந்த ஜானிங்கிற பையன். அவனோட ஊருக்கு அடிக்கடி இந்த பையன் போயிட்டு வர்றது வழக்கம். ஏன்னா இந்த பையன் இருக்குது சென்னையில் தான். இவனுக்கு மீடியா ஃபீல்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எல்லாமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாட்டர்டே சண்டே லீவ் வரும்போது வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவும் வீட்டை பார்க்குறதுக்காகவும் போயிட்டு வர்றது வழக்கம். 2024 2 வருஷத்துக்கு முன்னாடி மே மாதம் 15ஆம் தேதி ஜானி அவங்களோட ஊருக்கு போயிருக்கிறான். போனது மட்டும் இல்லாமல் நல்லா கறி குழம்பு மீன் குழம்புன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியில் போயிட்டு படுத்துருக்குறான் அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்காக. அவங்களோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இன்றைக்கி நீ மொட்டை மாடிலலாம் படுக்காதப்பா, என்னைக்காக ஒரு நாள் தான் வர, அதுவும் சனிக்கிழமை நைட்டு வேறு, நீ கறியை தின்னுட்டு மேலே போய் படுக்காத, நீ உள்ளேயே படுத்துக்கோயா, ஏசியை போட்டு படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜானி என்ன பண்ணுறான்னா, இல்லை
நான் வந்து மேலே தான் போய் படுத்துங்குவேன், நான் வந்து சென்னையில் இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே நான் அனுபவிக்கிறது தானப்பா வரது, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன்ப்பா இதெல்லாம் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் படுத்துடுறான். படுத்திருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு கால் வருது. மீடியா சம்மந்தமாக, ஒரு ஷூட்டிங் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மிட் நைட் 11:30 மணிக்கு 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டே ஜானி என்ன பண்ணுறான்னா அவங்களோட மொட்டை மாடியில் உட்காந்துருக்கிறான். மொட்டை மாடியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த பழைய டேங்க் ஒன்று இருக்கும், டேங்க்கு கீழேயே ஒரு இடம் இருக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்க, நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, இல்லை மேபி இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டிலேயே கூட அந்த செட்டப் இருக்கலாங்க. கல்லுலேயே, அதாவது சிமெண்ட்லேயே கட்டின டேங்க்குக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியே இருந்திருக்குது இந்த பையனுக்கு. இன்னொன்று, அந்த குறுகலான ஒரு இடத்துல யாரால் நிற்க முடியும்? மொட்டை மாடியில் ஜானி மட்டும்தான் இருக்கிறான். அந்த மொட்டை மாடி கதவு ஓப்பனில் தான் இருக்குது. கீழேருந்து அவங்க அப்பா வந்திருந்தாருன்னா அவங்க அப்பாவோட ஹைட் என்ன, ஆனால் பக்கத்தில் நிற்கிறது யாரோ சின்ன பையனை மாதிரி ஒரு உருவம் தான் தெரியுது சைடு கண்ணில். இப்போ பயந்துக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக திரும்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். அவனால் கழுத்தை திருப்பவே முடியாங்க, உடம்பையும் திருப்ப முடியல. இந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நிறைய கதைகளில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி உட்கார்ந்த இடத்துல அவனுக்கு பேரலைஸ் ஆகிருக்கு, உடம்பே திரும்பவே முடியலையாங்க. யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு இப்படி தள்ளினாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவன் உணர்ந்துருக்கிறான். அவனால் அந்த தொடுதலை உணர முடியுது. யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து தள்ளுறாங்கங்கிறத, புஷ் பண்ணுறாங்கங்கிறத அவனால் உணர முடியுது. அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியலையாங்க. பின்னாடியும் திரும்பி பார்க்க முடியல, இந்த பக்கமும் ஓட முடியலை, ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி உட்கார்ந்து இருந்திருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது ரிலீஸ் ஆகுது. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கார்னரில் இந்த டேங்க் இருக்குன்னா மேலே ஒரே ஒரு குண்டு பல்ப்பு, எல்லோ கலர் பல்ப்பு வெளிச்சத்தில் இவனோட நிழல்லாம் கிடையாது அது. ஏன்னா இவனோட நிழல் இப்படி விழுகுமா, அவ்வளோ தூரத்துக்கு போகாது. அந்த கார்னரில் ஒரு கருப்பு உருவம் பயங்கரமாக ஒரு மாதிரி கோபமான அந்த மூச்சு சத்தத்தோட இவனையும் முறைச்சி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்துருக்குதுங்க. பயந்து போய் எந்திரிச்சு ஓடுறேன்னு சொல்லிட்டு தலையில் அந்த டேங்க் இடித்து முட்டிக்கிட்டு அதை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக ஓடி வந்திருக்கிறான் கீழே. மேலே மொட்டை மாடி கதவை மூடிட்டு அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறான். அன்றைக்கி நைட்டு முழுக்க ஜானி தூங்கவே இல்லையாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு வந்துடுறான் ஒரு ஷூட்டிங் பர்பஸ்க்காக. எம்எம்டிஏக்கு பக்கத்தில் ஒரு ரூம், இந்த ரூமில் தான் நிறைய பசங்க தங்கியிருக்கிறாங்க. இந்த சினிமாக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சினிமாக்குன்னு சொல்லிட்டு வந்த பசங்க எல்லாருமே ஒரே ரூமில் தங்கியிருக்கிறாங்க. அந்த ரூமில் தான் ஜானியும் தங்கியிருக்கிறான். அவன் தான் மெயின் கிடையாது, யாரோ ஒருத்தர் எடுத்த ரூமில் அவங்கக்கிட்ட கேட்டு ரெண்ட்டு கொடுத்து அங்கே தங்கியிருக்கிறான். அதே 2024 மே மாதம் தான் இந்த சம்பவமும் நடக்குது. அது ஊர்லேருந்து வந்ததா இல்லை இந்த ரூம்லேயே இருக்குதான்னு சொல்லிட்டு ஜானிக்கு தெரியலை. ஜானி இந்த புது ரூமுக்கு வந்தே 1 வாரம் தான் ஆகுது. கரெக்டாக அந்த 1 வாரத்தோட எண்டில், 5ஆவது நாள் எண்டில் ஊருக்கு கிளம்பி போயிட்டு வந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மேலே யாரோ ஒருத்தவங்க ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரியே வெயிட்டு இவனால் உணர முடிஞ்சிருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறைய கதைகள் இதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இவனுக்கு இருந்திருக்குது. என்னடா அது, ரொம்ப நேரமாக மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி படப்படன்னு வருது, யாரோ ஒருத்தன் மேலே உட்காந்துருக்கேன், எவனோ கையை காலை தான் மேலே தூக்கி போட்டானா, இல்லை இந்த பேச்சுலர்ஸ் ரூமில் உருண்டு வந்துலாம் மேலே படுத்துருவானுங்க, அந்த மாதிரி எவனாச்சும் உருண்டு வந்து படுத்துட்டானான்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா வயசான ஒரு தாத்தா வாங்க. கண்ணுக்குன்னெலாம் ஒரு மாதிரி டொக்கு விழுந்து, அதாவது இறந்து போன ஒரு தாத்தாவோட உடம்பு எப்படி இருக்கும், மண்டையில் முடியே கிடையாதான், இங்கெல்லாம் ஒரு மாதிரி வழுக்கையாக தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கே வினோதமாக இருக்கிறாரு. அந்த ரூமில் தாத்தாவே கிடையாது, பேச்சுலர்ஸ் ரூம். மேலே வந்து இப்படி உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனை வச்ச கண்ணை எடுக்காமல். இவனுக்கு பார்த்துட்டு பயங்கரமாக கத்தியிருக்கிறான். ஆனால் இவன் கத்தின சத்தம் அந்த ரூமில் இருக்கிற யாருக்குமே கேட்கல. அவளை ஏன் பக்கத்தில் படுத்திருந்தா அவனோட ஃப்ரெண்டுக்கே கேட்கல. நைட்டு முழுக்க அவன் இறந்துட்டோன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறான். காலையில் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இது கனவு கிடையாது. கூட இருந்தவங்க கிட்டலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறான், அவங்க கனவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவன் அடித்து சொல்கிறான், இது கனவு கிடையாது மச்சான், எனக்கு உண்மையாகவே நடந்துச்சு, நான் அதை பார்த்தேன், ஆனால் நான் எப்படி உயிர் பிழைச்சேங்கிறது எனக்கு தெரில, காலையில் நான் உயிரோடு தான் இருந்தேன், அப்போ தான் என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு இது வந்து கனவு கிடையாது உண்மைங்கிறத. அந்த தடம் அவன் மேலே இருந்திருக்குதுங்க, அவன் உடம்புலேயே இருந்திருக்குது. மேலே யாரோ ஒருத்தவங்க ஏறி உட்காந்தாங்கன்னா ரொம்ப ரெட்டிஷ் ஆகும் இல்லையா அந்த இடமே, அந்த மாதிரி இருந்திருக்குது தடம். இதை எப்படி எடுத்துக்குன்னு தெரில மாமான்ட்டு இருந்திருக்கிறான். அடுத்து கொஞ்ச நாட்களில் அந்த ரூமில் இருக்கிற எல்லாராலையுமே சில விஷயங்களை உணர முடியுது. அப்போ தான் அந்த ரூமில் இருக்கிற சீனியர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு நாள் ஒரு பையன் உள்ளே வந்து உட்காந்துருக்கிறான், புது பையன். இந்த பேச்சுலர்ஸ் ரூமில் அங்கே தங்கியிருக்கிறவங்க தவிர்த்து அவனுங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான் அதிகமாக வர்றது வழக்கமான ஒரு விஷயந்தான். அப்படி தான் ஒரு பையன் வெளியே இருந்து காலேஜை முடிச்சுட்டு வந்திருக்கிறான். அந்த ரூமுக்கு வந்து உட்கார்ந்தப்போ ஸ்லாப்பில் நைட்டு ஒரு 7 மணி இருக்குமாங்க, ஸ்லாப்பில் ஒரு பொண்ணோட கால் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு பொண்ணோட கால் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு.
அந்த ஸ்லாப் வந்து ஃபர்னிஷ்டுலாம் கிடையாது, ஓப்பன் கபோர்டு தான், அதாவது ஓப்பன் ஸ்லாப்பு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீட்டில் இருக்கும் இல்லையா மேலே ஸ்லாப்பு, அதுக்கு மேலே நிறைய பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர், அதாவது இவங்க தங்கியிருக்கிறாங்க இல்லையா அந்த ஹவுஸோட ஓனர் அங்கே மொத்தமாக போட்டு வச்சுருக்கிறாரு அவரோட பொருட்களை. மேலே யாருமே உட்காரவே முடியாதாங்க, அவ்வளோ டஞ்சனாக இருக்குமா அந்த இடமே. அந்த ஸ்லாப்பில் இருந்து அந்த பொருட்களுக்கு நடுவில் இருந்து 2 கால் மட்டும் வெளியே தொங்குதான். எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு? பார்த்துட்டு ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறான். இதை அந்த ரூமில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னால் அந்த சீனியர் சொல்லியிருக்கிறாரு, ஆல்ரெடி அவருமே அந்த ரூமில் அப்படி ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாராம். என்னன்னு சொல்லிட்டு கீழே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் விசாரித்தப்போ, இந்த ஹவுஸ் ஓனர் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக கெரோசின் ஊற்றி சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களோட ஆத்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கதா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீட்டை சேர்ந்தவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க இந்த வீடை காலி பண்ணிவிட்டு இங்கே ரெண்ட்டுக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்களாம். இந்த ரூமில் 1-2 விஷயம் இல்லைங்க, ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. நைட்டு எந்திரிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாதிரி இருக்குமா, கை கால்லாம் மேலே தூக்கி போடுற மாதிரி இருக்குமா, யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரி இருக்குமா, அழுகுரல் கேட்குமா, கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குமா, ஏகப்பட்ட விஷயங்களை இந்த பசங்க அந்த ரூமில் அனுபவிச்சிருக்கிறானுங்க. அடுத்ததா ஸ்ருதிங்கிற பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். இந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு ஜானியோட ஃப்ரெண்டு தாங்க. ஒரு நாள் இந்த ஜானியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒட்டுக்காக வெளியே போகும்போது அந்த பொண்ணு இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸ்ருதிங்கிற பொண்ணு ஒரு ஃபேஷன் டிசைனராங்க, ஏகப்பட்ட இடங்களுக்கு போவாங்க வருவாங்க. அப்படி அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற கிளைண்ட் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க கூட வெளியே போகிறது சுற்றுறதுன்னு சொல்லிட்டு, அவங்களுமே பொண்ணுங்க தான், பசங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வெளியே போகிறது சுற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆனதுக்கப்புறமா சும்மா இருக்காமல் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓஜா போர்ட் ப்ளே பண்ணலாம், நம்மளோட வீட்டில் வச்சு ஓஜா போர்ட் ப்ளே பண்ணலாம், இறந்தவங்க யாராச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான ஒரு லைஃப் இருக்குது, அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிடும்போது இவங்க முதல்ல யோசித்துருக்குறாங்க. அப்புறமா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்கள தாண்டி நம்மளே வந்து பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு இந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எந்த ஒரு ஆத்மாவுமே வரலை, அது போக இந்த காயினும் நகரலை. இவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மிட்நைட் 1-1:30 மணிக்கு இவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸ்ருதி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் போய் படுத்து தூங்குவாங்களாம். அதுதான் அவங்களோட ஹேபிட். அப்படி அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அவங்க கையில் இங்கனக்குள்ளே ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, லைட்டாக பிளட்டு வந்து லாட் ஆகிருக்குது. பயந்து போயிட்டு அவங்களோட டிஷர்ட்டை தூக்கி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. யாரோ ஒருத்தவங்க அவங்க கையிலேயே சப்புன்னு அரைஞ்சாங்கன்னா அவங்களோட கையோட அச்சு இருக்கும் இல்லையா, அது போக பரண்டுனாங்கன்னா நகத்தை வச்சு கீறினாங்கன்னா ஒரு அச்சு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸ்ருதிக்கு தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வச்சு ஓஜா போர்டில் ஆடும் போதும் சரி, வீட்டுக்கு வர வரைக்குமே யாருமே அவங்கள அடித்த மாதிரி வலிக்கலை, அப்படி ஒரு சம்பவமே அங்கே நடக்கலை. ஆனால் அந்த பொண்ணோட கையில் எப்படி அந்த தழும்பு வந்துச்சு, அது போக பிளட் எப்படி கிளாட் ஆகிருக்கும். இப்போ தான் அந்த பொண்ணுக்கு வலிக்கவே செய்யுது, ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது கை. ஸ்ருதிக்கு நடந்த இந்த விஷயத்தை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்களோட இமேஜை, அந்த கையில் அடிபட்டுச்சு இல்லையா அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. கைஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதுக்கு எல்லாருமே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணோட கையில் மட்டும் இல்லைங்க, அங்கே ஓஜா போர்ட் விளாண்ட அந்த இடத்துல இருந்த எல்லாரோட கையிலையுமே சேம் இடத்துல யாரோ ஒருத்தவங்க அடித்த மாதிரியும் கையை பரண்டி வச்ச மாதிரியும் ரத்தம் வந்து கிளாட் ஆன மாதிரியும் இருந்திருக்குதுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துக்கு கும்புறதுக்காண்டி கோயிலுக்கு மந்திரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது, இந்த மந்திரிக்கிற இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, துர்மரணமான ஒரு ஆத்மாவை நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் சீண்டிருக்கீங்க, அதோட விளைவு தான் இதுங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அவங்களோட கிளைண்ட்டோட வீட்டில் ஏதோ ஒரு துர்மரணமான ஆத்மா இருக்குங்கிறத இவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த சாமியார்கிட்ட போன பொண்ணு சொல்கிறாங்க. இதை இவங்க எல்லாருமே நம்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு விஷயத்தை காட்டியிருக்குது. இப்போ தான் அவங்களோட ஹவுஸ் ஓனர்கிட்ட ஃபோன் போட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு அவங்களோட அப்பா அம்மா இல்லாத நேரத்தில், அதாவது இந்த குக்கிங் நாலேஜே இல்லாமல் எப்படி போயிட்டு அந்த கேஸ் நாலேஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஸ் வெடித்து ஏகப்பட்ட வீடு வெடித்து போய் இறந்து போகிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
அப்படி ஒரு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல், கேஸை பற்றின நாலேஜ் இல்லாத ஒரு பொண்ணு சமைக்கிறேன்னு போயிட்டு பற்ற வச்சு வெடித்து அந்த பொண்ணு அங்கேயே துர்மரணமாக இறந்துருக்குறாங்க. கனவுகளோடையும் ஆசையோடையும் இருந்த ஒரு பொண்ணு, அவங்களோட ஆத்மா அந்த வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்குது. அவங்க இறந்ததுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர், அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறனால அவங்கள மறக்கணுங்கிறதுக்காக இந்த வீடை விற்காமல் வாடகைக்கு விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த வீட்டோட பாஸ்டாங்க. பேய்னா ஒன்று இல்லவே இல்லை, நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கும் கூட இருந்தவங்களுக்கும் ஃபன்னாக பண்ண போன ஒரு விஷயம் அந்த பொண்ணோட ஆத்மாவை தூண்டி விட்டு அவங்களோட கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வர வச்சு அந்த வீட்டை விட்டே காலி பண்ண வச்சுருக்குதுங்க. அவ்வளோதாங்க. இதோட இன்றைக்கான ஸ்டோரிஸ்லாம் முடிஞ்சது. இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான கதைகள் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதைகள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலேயே இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரனுங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அண்ணா உங்களுக்கு உடம்பு ஓகேவா, முதல்ல உடம்பை பாருங்கள், அதுக்கப்புறமா ஸ்டோரிஸ்லாம் போடலான்னு சொல்லியிருந்தீங்க. சாரி, அடுத்த 2 நாளைக்குமே என்னால் போட முடியல, பேசவே முடியலைங்க. நார்மலாக நான் பேசினேன்னா தலை அஜித்குமார் வாய்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் சரத்குமார் சார் வாய்ஸ் வந்துச்சு, அப்புறம் மொட்டராஜேந்திரன் மாதிரி கொஞ்சம் மாறிச்சு. அது எங்கெங்கேயோ போய் ட்ராவல் ஆகி இப்படி வந்துட்டு இருக்கும்போது நான் ஸ்டோரி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் பரவாயில்லையே மிமிக்ரி பண்ணிக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரி சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதனால தான் நான் இந்த பக்கமே வரலைங்க. இப்போ கொஞ்சம் த்ரோட்டு கிளியரான உடனேயுமே உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டேன். இப்போ நான் போயிட்டு வந்ததுமே மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸுக்கு இந்த ஷார்ட்ஸ் கேம்ஸ் தான். அதில் நிறைய கேம்ஸ்லாம் வரும். நீங்கள் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தொடர்ந்து 2 சேனல்லையுமே மாற்றி வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு இந்த சேனலில் வீடியோ வருதுன்னா நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு அந்த சேனலில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். டாட்டா பாய் பாய்ன்னு சொல்கிறதுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வாயா யோ, சீக்கிரம் வாயா. என்னையா பிரச்சனை உனக்கு? பிரச்சனை உனக்கு அப்போ தானே நான் சண்டை போட்டு போகிறேன். யாரையா வெளியே கத்திக்கிட்டே இருக்குது? காட்டுனப்பா. சரி கத்தட்டும், நமக்கு என்ன. அப்பா என்னவா உடம்பு முடியாமல் ஏன் ஸ்டோரி எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்களாயா? என்னையா பண்ணுறது, எடுக்கணும்ல. எடுக்கக்கூடாதான்? நிறைய பேர் நிறைய கதைகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த பிப்ரவரி மாதம் எல்லாரோட கதையும் போட்டுறணும்ல. ஐயோ வேணாம், நீ பேய் கதை சொல்கிறியா? பேசாமல் அப்பாவுக்கு பதிலாக உடம்பு முடியாதப்பெல்லாம் நீ கதை சொல்லிடுறியா? எல்லாரும் நீ கதை சொல்ல தெரியுமா உனக்கு? பேய் கதை சொல்லுவியா நீ? பேயின்னு சரி பேசியிருக்கேன் உனக்கு. அதான் பேயின்னு ஒன்று இருக்கா, சாமின்னு ஒன்று இருக்குதா? சாமின்னு ஒன்று தான் இருக்கா, பேயெலாம் கிடையாதா? பேயின்னு ஒன்று கிடையாது, பேயை பார்த்தா பயமாக இருக்குது. சரி விடு, நம்ம அடிச்சிடலாம். பேய் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்பா. என்ன பண்ணணும்? அடிச்சிடலாமா? பஞ்சு வச்சிடலாமா? சரி ஓகே. ரொம்ப நாளாக உன்னை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அங்கே பார்த்து பேசு. ரொம்ப நாளாக உன்னைய காணும் கேட்டாங்க. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங்கா? இதுக்கு தான் போயிட்டு பவுமானமாக டிஷர்ட்லாம் போட்டு வந்தியா? யோ எதனா உருப்படியாக பேசலைன்னா போயா அங்கிட்டு கதை சொல்ல முடியா? டுவில் கிச்சன் நான் சொல்லுவேனா? நீ பார்த்தியா அதை? வெல்கம் டு அவர் ஷோ இப்படி சொல்லு. அப்பா அம்மா சொல்கிறியா? சரி உனக்கு சொல்லித்தரேன், சொல்லுவியா? சொல்லி தந்தா போயிடுவியா? வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். அப்படியா? ஆமாம் சொல்லு. வெல்கம் டு டெவில் கிச்சன். அதனடா கை எங்கிட்டு போகுது, இப்படி வச்சுக்கோ. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். வெல்கம் டு அப்படியா? இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஃப்யூச்சரில் அப்பாவை கூப்பிட்டு நீங்கள் படம் பண்ணுங்க பிரபாகர்,
நிறைய கதைகள்லாம் ஓனாக சொல்லியிருக்கீங்களா, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி அப்பா டைரக்ட் பண்ண போயிட்டேன்னு வச்சுக்க. சப்ஸ்கிரைபர்லேருந்தே யாராச்சும் ஒருத்தவங்க அந்த வேலையை பார்க்குறாங்கன்னு வச்சுக்க. நீ என்ன பண்ணுவ? இந்த சேனலுக்கு வந்து கதை சொல்கிறது யார்? நீ அந்த பொறுப்பை ஏற்றுப்பியா? ஆமாப்பா. இல்லைப்பா, வந்துட்டாங்க, நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்பா வாங்க யாராச்சும். அப்பா பேசாதீங்கப்பா. உங்களுக்கு நான் வாயில் புண்ணு வந்துக்கல. வாயில் வரலையா, தொண்டையில். ஹலோ மக்களே. சரி அர்ஜுன், எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிடுவோமா? டாடா பாய் பாய். இங்கே பாரு, February 14 வரப்போகுது. Monday, Sunday, Tuesday, Wednesday, April, May. ஸ்கூலில் படிச்சுட்டு வரதெல்லாம் ஒப்பிக்க, அதான் ஸ்கூலில் படிச்சுட்டு வரதெல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்கூல் மட்டும் இல்லை. ஸ்கூல் மட்டும் இல்லை. சரி போங்கய்யா, பாய்யா. போய் ஏதோ அஞ்சலி பிரபாகரனில் வீடியோ எடுத்துருக்காங்களாம்ல, அஞ்சலி பிரபாகரனில் ஏதோ வீடியோ எடுக்கிறாங்களாம்ல. மிஸ்டர் பிரபாகரன் வந்துடுறியா பேசாம? இல்லை, மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சொல்லு. மில்கி பிக்கிஸ் இல்லடா, மிஸ்டர் பிரபாகரன். வீட்டில் பார்க்கலாம். பாய். ஐயாவுக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா வயசான ஒரு தாத்தா வாங்க. ஏய் என்னப்பா? நான் பயப்படலையா, எதுக்கு போய் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு விட்டேன்யா. பார்த்தியா அதை? அது ஒன்றும் இல்லைங்க, பக்கத்து வீட்டில் பசங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க வெளியே விளாண்டுக்கிட்டு. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால விளாண்டுட்டு இருக்கிறானுங்களா. அது வந்து நான் ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பா அர்ஜுன் வந்து கேட்குறான், எப்பா அந்த பக்கத்து வீட்டு பையன்தான்ப்பா கத்துறான், அவனை போய் வாங்கப்பா கேட்போம் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை வேணாம்ப்பா, எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு எதனா திட்ட போகிறான் அப்படின்னதுக்கு, குழந்தையெல்லாம் பாட்டு பயப்படுற அப்படிங்கிறான். போட்டான்டா.